மனோஜ் அவர்களோட ரூம்ல ஏராளமான தங்க நகைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேருக்கு நெறைய கேள்விகள் வந்திருக்கு. அத பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து ஏராளமான விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில வெளிவந்திருக்கக்கூடிய விஷயம் தான் அவரோட ரூம்ல இருந்த நகைகள். அந்த நகைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாரதி ராஜா அவர்கள் பீக் பீரியட்ல இருந்தார் இல்லையா? அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள் இயக்கி, அப்ப மிகப்பெரிய ஒரு நல்ல லாபத்தை ஈட்டிட்டு இருந்தார் இல்லையா? அப்ப ஏராளமான நகைகள் வாங்கியிருக்காரு. அண்ட் வீட்ல குடுத்துருக்காரு. அவங்களோட பையனுக்குமே கழுத்துக்கு செயின், கைக்கு மோதிரம் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் அவரு வாங்கி குடுத்துருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட பையனான மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு நகைகள் மேல மிகப்பெரிய ஒரு நாட்டம் கிடையாது. அதனால அவர் எங்க போனாலுமே ரொம்பவே சிம்பிளா தான் இருப்பாரு. இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரோட பையன் தான் இவரு அப்படிங்கிற ஆட்டிட்யூடே இல்லாம, ரொம்பவே ஹம்பிளா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். அந்த ஒரு குணம் அப்படிங்கிறது அவருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்திருக்கு. குறிப்பா அவரு ஹீரோவா நடிச்சு ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவிக்கு, மகள்களுக்குன்னு தங்க நகைகள் வாங்குவாரே தவிர, அவருக்குன்னு வாங்கிக்கவே மாட்டாராமா. அவங்களோட மகள்களும், அவரோட மனைவியும் அவருக்காக பிறந்தநாளுக்காக இந்த மாதிரியான நல்ல விசேஷங்கள்ல தங்க நகைகள், அதாவது செயின், மோதிரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து குடுத்தாலுமே, அத அவரு அணிய மாட்டாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைக்காக அவங்க கிட்டேருந்து வாங்கி, அவங்க ஏமாறக்கூடாதுன்னு வாங்கி, அத ஒரு பெட்டியில போட்டு வச்சுருவாராமா. இப்படி அவங்களோட மனைவியும், குழந்தைகளும் கொடுத்த தங்க நகைகளாக இருக்கட்டும், அவங்க அப்பா பரிசா குடுத்ததாக இருக்கட்டும், இல்ல வெளியிலேருந்து அவருக்கு வந்ததாக இருக்கட்டும், எதையுமே அவரு அணிஞ்சுக்க விருப்பப்பட்டதே இல்ல. பத்திரமா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்திருக்காரு. இன்னைக்கு அந்த ஒரு பாக்ஸ தொறந்து பார்த்து அவங்களோட மனைவி பயங்கரமா ஷாக் ஆகி, இவ்வளவு நாளுமே எதுக்கு மேலயுமே ஆசைப்படாம, இவ்வளவு பத்திரமா அந்த நகைகள பூட்டி ஓரமா தான் வச்சிருந்திருக்கீங்க. இப்பேற்பட்ட உங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க, மனோஜ் அவர்கள் ரொம்பவே ஹம்பிளான ஒரு ஆளு. ரொம்ப பந்தா காட்ட மாட்டாரு அப்படின்னு. இந்த ஒரு செய்தியின் மூலியமா அது மறுபடியும் நிரூபணமாகியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தனுஷ் அவர்களோட அடுத்த படத்த விக்னேஷ் ராஜா அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அசோக் செல்வன் மற்றும் சரத்குமார் இவங்களோட நடிப்புல வந்திருந்த போர் தொழில் படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த படத்தோட இயக்குனர் தான் விக்னேஷ் ராஜா. அந்த படத்த தொடர்ந்து அவரோட 2வது படத்த தனுஷ் அவர்கள் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர்ல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இருக்க போறாரு. அதே மாதிரி இந்த படத்தோட வில்லனா ஜெயராம் அவர்கள் தான் இருக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காம்போ. ஏன்னா அறிமுக டைரக்டர் 2வது படம். அதே நேரம் அர்ஜுனும் அதே போல தனுஷ் அவர்களும் இணைஞ்சு நடிச்சதில்ல. ஜெயராம் அவர்களும் மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் தமிழ்ல வில்லனா பண்றாரு. ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான காம்போவா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் போர் தொழில் மாதிரியே மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு காம்போவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.